வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம், சோல்ஸ் லெசன்ஸ் அண்ட் சோல்ஸ் பர்பஸ் என்ற புத்தகத்தில் உள்ள கருத்துக்களினுடைய தொகுப்பை பிரம்ம ரிஷி பத்திரிஜி அவரது தினசரி செய்திகள், பத்திரிஜி டெய்லி மெசேஜ் என்ற புத்தகத்தில் 2016ஆம் ஆண்டு பத்திரிஜி மௌனத்தில் இருந்தபோது தினசரி செய்தியாக ஆங்கிலத்தில் வழங்கியிருந்தார். அதாவது சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸ் பை சோனியா சோக்கட், எ சேனல்டு கைட் டு ஒய் யூ ஆர் ஹியர் என்ற புத்தகத்திலிருந்து அவர் படித்து அதில் உள்ள கருத்துக்களை சுருக்கமாக நமக்கு கொடுத்துருக்காரு. அதாவது ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் நோக்கங்கள், நீங்கள் ஏன் இந்த பூமியில் இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு வழிகாட்டியான அந்த புத்தகம் அது. இந்த புத்தக கருத்துக்களை தொகுத்து வழங்கிய பிரம்மரிஷி அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை வழங்கிய சோனியா சொக்கட் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த புத்தகத்தை பிரதீப் விஜய் சர்வதேச ஆன்மீக அறிவியல் ஆசிரியர், அப்புறம் அவர் ஒரு நிர்வாக மேலாளர், அகத்தியர் பிரமிட் தியான ஆசிரமம் ராமநாயக்கன்பேட்டையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி அருகில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் வாய்ந்த ஒரு அருமையான ஒரு இடத்துல பத்திரிஜியினுடைய நல்ல ஆசையுடன் ஒரு சர்வதேச மௌன தியான மையம் மிக சிறப்பாக அமைந்து செயல்பட்டு வருகிறது. அதில் பிரதீப் விஜய் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அது அறிமுகப்படுத்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கருத்துக்கள் என்னென்னா, ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம் ஒரு ஆன்மாவின் வளர்ச்சிக்கும் அது தன் நோக்கத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் இந்த பூலோக வாழ்க்கை எவ்வளோ இன்றியமையாததாக இருக்கிறது என்ற ஞானத்தை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குது. அதை நீங்கள் எல்லாரும் அதை இந்த புத்தகத்தையும் படிங்க, அதே மாதிரி இந்த காணொலியும் நீங்கள் பார்த்து பயனடையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தை சொல்லும் பொழுது, மேலும் பற்றினை விட்டு விடுங்கள், அட்டாச்மெண்ட்டை விட்டுடுங்க. வாழ்க்கையின் பரீட்சைகளை, அதாவது நமக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய டெஸ்ட்டு சேலஞ்சஸ் எல்லாம் வருது, அதை நீங்கள் உற்சாகத்தோடு எதிர்கொள்ளுங்கள். தீவிரமாக தியானம் செய்யுங்க, டூ இன்டென்சிவ் மெடிடேஷன். அப்புறம் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட 22 ஆன்மாவின் பாடங்களை பின்பற்றினால் நமது ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சி, அதாவது சோல் எவல்யூஷன் ரொம்ப விரைவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த புத்தகம், அதாவது இந்த ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம் என்ற புத்தகத்தை தமிழ் ஆங்கிலத்தில், அதாவது பத்திரிஜி புத்தகத்திலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து வழங்கிய அகத்தியர் பிரமிட் தியான ஆசிரியர் மொழிபெயர்ப்பு குழுவிற்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளருக்கும், அதாவது டாக்டர் பர்வதம் மாஸ்டருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நண்பர்களே, என் பெயர் ஜெங்கால். நான் ஒரு தியான பயிற்சியாளர் மற்றும் தியான அறிவியல் ஆசிரியர். ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் குறிக்கோள் நோக்கங்கள் இந்த புத்தகத்தில் தொகுப்பை, தலைப்பு வாரியாக மற்றும் பாடங்களையும் அதில் என்னென்ன ஞானத்தை கொடுத்துருக்காங்களோ தினமும் உங்களை தொடர்ந்து காணொளி வாயிலாக பகிர்ந்து கொள்ளணுன்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு பெரிய வாய்ப்பாக இதை கருதுறேன் நான். அதுக்கு எல்லாருக்கும் இந்த என்னுடைய அன்பான நன்றியையும் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த புத்தகத்தினுடைய முதலாவது தலைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பூமி வாய்ப்புகளுக்கான பள்ளி, எர்த்து இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல். இதை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கலாமா இந்த காணொலியில். அப்புறம் இந்த காணொலியில் ஒரு குறிப்பு என்ன சொல்கிறேன் விரும்புகிறேன்னா, இந்த ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் இந்த நோக்கங்களை பற்றி நமக்கு இந்த ஞானத்தை வழங்கியவர்கள் யார் என்று பார்த்தபொழுது, அவர்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைந்த மேல் உலகவாசிகள், அதாவது அசெண்டட் பீயிங்ஸ். அப்புறம் தேர் இந்த ஹையர் வேர்ல்ட்ஸில் இருக்கிறவங்க. அவங்க இந்த பூமியில் உள்ள மனித குலத்தை வழி நடத்துவதில் நிறைய பங்கு வகித்துட்டு வராங்க என்று சொல்கிறாங்க. அதனால்தான் இந்த பாடங்களில் அவர்கள் நீங்கள் என்று சொல்வார்கள். அதாவது இந்த புத்தகம் ஒவ்வொரு பாட தலைப்பிலையும் ஒவ்வொரு பாடங்களையும் சொல்லும்போது அவங்க குறிப்பிடுறாங்க நம்மளை தான், அதாவது நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காணொலியில் அப்படி தான் பயன்படுத்துகிறோம்.
எனவே இந்த பாடங்களை அதன் தொகுப்பை நான் சொல்லும்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாஸ்டர். இப்போ வந்து நம்ம வந்து பூமிக்கு வந்து ஒரு வாய்ப்புகளுக்கான பள்ளி என்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதுதான் இந்த உங்களுடைய வகுப்பறை. அதாவது இந்த பள்ளிக்கூடம் தான், பூமி வந்து ஒரு பள்ளிக்கூடம், அதுதான் உங்களுடைய வகுப்பறை அப்படிங்கிறது தான் அந்த பாடத்தினுடைய தலைப்பு. அது விளக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டும்தான் நீங்கள் உருவாக்கியவற்றை பௌதீக நிலையில் அனுபவிக்க முடியும். அதாவது ஃபிசிக்கலாக இந்த பூமியில் வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து அனுபவிக்கணும்னா இந்த பூமியில் மட்டும்தான் முடியும், மற்ற எந்த உலகத்துலேயும் நடக்காது. அதனால் இந்த பூமியில் நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் பலவற்றை சோதித்து பார்க்கறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஏற்றதொரு ஒரு லெபார்டரியாக இருக்குது, ஆய்வுக்கூடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் மேலும் இந்த பூமி உங்களது உன்னத தன்மையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பகம், அதாவது அல்லது ஒரு பெட்டகம். அதாவது நம்முடைய உன்னதமான தன்மையை வந்து பாதுகாக்குது இது, அதாவது இந்த மனிதர்களுடைய உன்னத தன்மையை. அதுக்கு உதாரணம் கொடுக்குறான்னா, அதாவது ஒரு பூமி தளத்தில் இந்த பூமியில் வந்து ஒரு வீடை வந்து பௌதிகமாக அனுபவிக்கலாம், வாகனங்கள் மற்ற எல்லா பொருட்களையும் வந்து பௌதிகமாக வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், அதை வந்து அனுபவிக்கலாம். அதான் வந்து மெட்டீரியலாக. அதுக்கு தான் இந்த பூமியை வந்து பௌதிக உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டீரியல் வேர்ல்டு. அதனால் நிறைய பாடங்களை நம்ம வந்து கற்றுக்கிறோம். இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் வந்து நிறைய அதாவது இந்த ஆன்மா இந்த பூமிக்கு வரக்கூடிய முக்கிய நோக்கம் என்னன்னா, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நிறைய பாடங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆன்மா வந்து கீழே வந்து இறங்கி நம்மளை அனுப்புகிறாரு இந்த இறைவன். அடுத்தது வந்து அன்பையும் ஒளியையும், அதாவது லவ் அண்ட் லைட்டு நீங்கள் இந்த பூமியில் பரப்புவதற்காக பெரும் வைக்கிறீர்கள் என்று அந்த ஹையர் மாஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதை செய்வதற்கு தான் உங்களை படைத்த பெரும் படைப்பாளர், அதாவது இந்த கிரியேட்டர், அதாவது காட் ஆர் யூனிவர்ஸ் அப்படி ஹையர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா, உங்களை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மனிதர்களை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இம்முறையில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஆன்மாவின் நோக்கத்தை அடைய நீங்கள் முடிவு செய்த அக்கணமே, சப்போஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மா வந்து ஒரு பர்பஸை வந்து பண்ணுது, மேல் உலகத்தில் முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா, அப்போயே வந்து நிறைய தேவதைகளும், அதாவது ஏஞ்சல்ஸு, வழிகாட்டிகள், கைட்ஸு மற்றும் உங்களுடைய பூர்ண ஆத்மா, ஹையர் செல்ஃபு உங்களுக்கு உதவுறதுக்கு வந்து முன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதற்கு நீங்கள் உங்கள் மனதை திறந்து வைக்கணும், உங்கள் ஹார்ட் வந்து ஓப்பனாக இருக்கணும். ஓப்பன் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து உங்கள் பாதையில் ஒவ்வொரு அடியிலையும் அன்புடன் கூடிய வழிகாட்டுதலை பெறுவீர்கள். அதாவது எல்லா வகையான லவ் எனர்ஜி வந்து நமக்கு அவங்க கொடுப்பாங்க. அதற்காக இந்த பிரபஞ்சத்தின் கருணை மிகுந்த சக்திகள், இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கருணை மிகுந்த சக்திகள் உங்களுக்கு உதவுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாடத்தில் தலைப்பில் சொல்கிறாங்க. அடுத்தது, நீங்கள் இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை ஒரு சீர்திருத்த பள்ளி வாழ்க்கையாக பார்க்கக்கூடாது. இது வந்து ஏதோ ஒரு ரிஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கூல் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வந்து நினைப்பாங்க, அதாவது ஏதோ நம்ம தவறு செஞ்சிட்டோம், அதுக்காக தான் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கோம், இதையெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கிறோம், இதெல்லாம் வந்து எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து பேசுவாங்க என்று நம்ம நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கணும்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் பூமியை வாய்ப்புகளை அள்ளித்தரும் ஒரு பள்ளியாக கருதணும். இது உங்களுக்கு வந்து இந்த பூமியில் நம்ம வந்திருக்கோம், இதில் ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது, இது வந்து இந்த பூமியை நமக்கு வந்து நிறைய எடுத்து கொடுக்குது, நிறைய கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு நாலேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னா, பிரபஞ்சத்திலேயே வந்து அதாவது இந்த யூனிவர்ஸ்லேயே இந்த பூமி மட்டும்தான் மிக ஆற்றல் மிகுந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொன்றிற்கும் தகுந்த கருத்துக்களை, அதாவது நம்ம வந்து இந்த பூமியில் வந்து எதை செஞ்சாலும் அதுக்கு வந்து அதனுடைய ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்களா இல்லையா என்பதை உணர்த்துகின்ற தளமாக பூமி இருக்குது. இந்த பூமியில் வந்து நீ நல்லது செய்கிறியா கெட்டது செய்கிறியா அப்படிங்கிறத கிளியராக வந்து நம்ம வந்து உணர்த்துறதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் தான் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள், அதாவது ஆன்மா என்றும் நிலைத்திருக்கக்கூடியவர், அதாவது எப்பயுமே வந்து நம்ம வந்து அழியாத ஒரு பதார்த்தம் என்பதால் உங்களுக்கு பாடங்களை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளும் வரை
நமக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து என்ன கற்றுக்கணும்னு டிசைட் பண்ணி வரோமோ, அதாவது ஆன்ம ஞான ஒளி அடையும் வரை, அது என்லைட்மெண்ட் அடையும் வரை நீங்கள் திரும்ப திரும்ப இந்த பூமிக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வரவேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனவே யாரும் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றாமல் இங்கிருந்து வெளியேற முடியாது. அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, புனரத்தி மரணம் புனரத்தி ஜனனம். அதாவது நம்ம என்ன ஒரு குறிக்கோளை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கோமோ அது முடிகிற வரைக்கும் நம்ம வந்து மேலுலகத்துக்கு போக முடியாது. அதாவது மறுபடியும் பிறப்பு எடுக்கணும், பாடங்களை கற்றுக்கிட்டு நம்ம தேர்ச்சி பெறணும். அதுக்கு தான் இந்த பூமி வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு, அதான் ஒரு பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியில் எல்லா ஆன்மாக்களும் மேலாண் நிலையை அடையத்தான் வேணும். அது எத்தனை பிறவைகள் எடுத்தாலும் கடைசியில் நம்ம வந்து ஒரு என்லைட்மெண்ட் ஆகணும், மேல்நிலைக்கு போய்த்தான் ஆகணும். அப்படிங்கிறது தான் வந்து அந்த இறைவனுடைய சட்டம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, அதாவது காலப்போக்கில் நீங்கள் உங்களது ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம ஆன்ம பாடங்களை கற்றுக்கிட்டே இருப்போம். அதனால் வந்து இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் அனைவரும் கூட்டாக இணைந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை சரிவர கற்றுக்கொள்ளவில்லை. அதாவது நம்ம வந்து யூனிட்டியாக இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணுமோ அதை வந்து சரியாக கற்றுக்கல. இங்கேருந்து வந்து அவங்க வந்து ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து இந்த மேலுள்ள வாசிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடத்தை வழங்கியவர்கள், அதாவது இந்த மேலுள்ள வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலுள்ள வாசிகளான நாங்கள் இத்தகைய குழப்பமான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் மீண்டு வர நாங்கள் வந்து உதவிக்கிறோம். அதாவது உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். எப்படி ஹெல்ப் பண்ணால், ஒளி அலைகளாக நாங்கள் கீழே இறங்கி வரோம், வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி இந்த பாடங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேலும் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, அதாவது ஒரு தெளிவான மனநிலைக்கு திரும்பி தாங்கள் இந்த பூமிக்கு வந்ததன் உண்மையான நோக்கத்தை நினைவு கூறும் மனிதர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு. அப்போ என்ன அவங்க அப்சர்வேஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இந்த மனிதர்கள் வந்து அவங்களுடைய நம்ம எதுக்காக இங்கே பிறந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், அது நோக்கம் என்ன அப்படிங்கிற வந்து புரிதல் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து அதிகமாகிட்டுருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அனைத்து மனிதர்களுமே இந்த பூமி வகுப்பரப்பில் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். அதாவது எல்லாருமே வந்து இந்த பூமியில் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் ஆசிரியராகவும் மாணவர்களாகவும் ஒருவருக்கொருவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து டீச்சராக இருப்பாங்க, அதே டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அதில் அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஏதாச்சும் தடுமாறுறாங்க, ஏதோ ஒரு புரிதல் இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அவங்க தடுமாறும்போது மற்றவர்கள் வந்து வழிகாட்டுதலை வந்து அவங்களுக்கு வந்து பெற முடியும். ஒருத்தர் வந்து அதுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிஜமான தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடலில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட செல்லும் உடலின் முழுமையின் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுது, அதாவது ஒவ்வொரு செல்லும் நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அவ்வாறு நீங்கள் இந்த பூமியில் ஒவ்வொருவரும் உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியின் மூலம் மொத்த மனித சமுதாயத்தின் ஆரோக்கியமான செயல்பாடுகளை மேம்படுத்துகிறீர்கள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து அவங்க ஒரு கைடன்ஸ் சொல்கிறாங்க. இந்த பூமி பள்ளியில் யாருமே இதில் விதிவிலக்கே இல்லை. உடலில் ஒவ்வொரு செல்லை போல ஒவ்வொரு ஆன்மாவும் முக்கியமானது. எல்லா ஆன்மாவுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆன்மாவையும் மிக 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 முக்கியமான ஒன்று. அப்புறம் இந்த பூமி பள்ளியில் நீங்கள் உங்கள் ஆன்ம பாடங்களை கற்று தேர்ச்சி பெறும் பொழுது உங்கள் தனிப்பட்ட அதிர்வுகள் வந்து உயர்கின்றன. அதாவது நம்மளுடைய உணர்வுகள், நம்முடைய ஃப்ரீக்குவன்சி வந்து என்ன உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. பின் அவை நீங்கள் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொருவரையும், அப்போ நம்ம வந்து அந்த நம்முடைய ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகமாக மற்றவங்களை யாரோ ஒருத்தர் நம்ம தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்குள்ள வந்து மறுமலர்ச்சி செய்கிறோம், அவங்களுக்கு வந்து நம்ம புத்துணர்ச்சி அளிக்கிறோம். அப்புறம் மீண்டும் வந்து அவங்களுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக நம்ம மாற்றுறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஆன்ம பாடங்கள் தேர்ச்சி அடைகிறவங்களுக்கு வந்து அந்த நிலைக்கு வந்து அவங்க செல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முன்னோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த பூமியை குணப்படுத்த உதவுகிறது. அதாவது நம்ம ஒவ்வொரு ஆன்மீகத்தில் வந்து முன்னேற இந்த பூமியை வந்து
குணப்படுத்துது. அதுக்கு சில நிறைய கஷ்டங்கள் இருக்குது, கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கனால அதுக்கு கூட உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பூமியின் சமநிலைக்காகவும் பேலன்ஸாக இருக்கிறதுக்கும் அப்புறம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் உங்களது பங்களிப்பை வழங்குகிறீர்கள். நம்ம ஆன்ம நிலையில் உணரும் போது, நம்ம உணர்வு நிலையில் உணர்த்தும் போது அது வந்து இந்த மாதிரியான நன்மைகளெல்லாம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆன்மாவின் இயல்புடன் இணைந்து இருக்கும் பொழுது உங்களது சேவை மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படின்றாங்க. அப்பொழுது மற்றவர்களுக்கு அவர்கள் அடையக்கூடிய உயர்ந்த நிலைக்கான உதாரணமாக கூட நீங்கள் வந்து திகழ்வீர்கள். இப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்காங்க இல்லையா? எப்போனா நம்ம ஆன்மா உயரும்போது, அப்புறம் வந்து ஆன்மாவோட தொடர்போடு நம்ம வந்து இருக்கும் பொழுது, அப்போ நம்ம வந்து நம்முடைய சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து அதிகமாகும். அந்த நிலையை நமக்கு உயரும்பொழுது நம்மளே ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த பூமி மக்களுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் புனிதமான சுயத்தை, நம்முடைய செல்ஃபை மீட்டெடுக்கும் வரை முழு பிரபஞ்சமும் துன்புறும். அதாவது இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து தன்னுடைய நிலையை உணரணும். நான் தான் ஆன்மா, நான் வந்து அழியாதவன் அப்படின்னு வந்து உணர்ந்து அந்த நிலையை உருவாகும்போது, அப்போ வந்து உருவாகலைன்னா இந்த பிரபஞ்சமே கூட வந்து கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த காணொலியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, சுருக்கமான விஷயம் இப்போ வந்து கொடுக்குறோன்னா, இந்த பூலோகத்தில் ஒவ்வொரு ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஆன்மா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்ம பரிணாம வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும். அதாவது நம்ம ஆன்மா தான் வந்து முன்னேறணும். நம்ம ஆன்மா தான் நம்ம அழியாதவர்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் வேர்ல்டு தான் நிஜம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இல்லாமல், நம்ம வந்து நம்ம ஆன்ம வளர்ச்சியில் வந்து முழு கவனம் செலுத்தணும். அதுக்கு தான் இந்த பூமி வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இங்கே நிறைய அனுபவப்படணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்களை செய்யணும். செய்யாமல் இருக்க முடியாது. செய்யும்போது தான் நமக்கு அனுபவம் வரும். அதனால் இது பூமி வந்து ஒரு பள்ளிக்கூடம். அதுவும் இல்லாமல் இது ஒரு வகுப்பறை. இதில் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது இன்னொன்று. நமது ஆன்ம பாடங்களில் தேர்ச்சி பெறணும். அதாவது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதற்கு இந்த பூமிக்கு திரும்ப வரணும். அதை பற்றி அதாவது ஒரு தடவை ஒரே பிறவியில் நம்மளால் வந்து எல்லா பாடத்தையும் கற்றுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம முழுமை அடையிறோம். முழுமை அடையும் போது தான் நமக்கு வந்து நம்முடைய ஆன்மாவுக்கு ஞான ஒளி கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த ஆன்மாவினுடைய வளர்ச்சிக்காக நம்ம வந்து முன்னேறணும். அது இந்த பூமி வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அதை ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மகான்கள் நமக்கு நிறைய ஞானத்தை வழங்கியிருக்காங்க. அதில் வந்து மிக எளிய தியான முறையான ஆனாபானசதி தியானம் தினநித்தியம் நம்ம வந்து நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வளர்ச்சி, நம்ம ஆன்மாவினுடைய வளர்ச்சி, நிறைய விஷயங்களை தேர்ச்சி பெறத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆனாபானசதி தியானம் கௌதம புத்தர் வந்து கண்டுபிடிச்சார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பிரதமர்ஷி பத்திரி சார் வந்து இது பெருமளவில் வந்து உலகில் கொண்டு நிறைய மாஸ்டர்கள், பிரதீப் விஜய் மாஸ்டர், நிறைய பெரிய மாஸ்டர்கள் வந்து இதை வந்து உலகளவில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்ன அது தியானம் வந்து சிறுவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் யார் வேணால் இதை செய்யலாம். அதனால் இந்த தியானத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தியானம் சர்வரோக நிவாரணி. அதாவது மெடிடேஷன் க்யூர்ஸ் ஆல் டிசீசஸ், ப்ரொவைட்ஸ் குட் ஹெல்த். அதாவது தியானம் சகல போக காரணி. மெடிடேஷன் கிவ்ஸ் ஆல் கம்ஃபர்ட்ஸ் இன் லைஃப். அப்போ தியானம் சத்திய ஞான பிரசாதினி. மெடிடேஷன் ரிவீல்ஸ் மெனி ட்ரூத் தட் ஆர் நாட் நோன் டு அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக நான் வந்து இந்த காணொலியில் சொல்ல என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, இந்த காணொலியை நீங்கள் எல்லாம் பார்த்து அனைத்து நண்பர்களும் பயனடையணும் என்று நான் வந்து பிரார்த்தனை செய்து இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கு அந்த இறைவனுக்கும் கோடி நன்றியை நான் வந்து தெரிவித்து மற்றும் அனைத்து உயர் ஆசான்களுக்கு எனது ஆத்ம நன்றிகள். தேங்க்யூ நண்பர்களே.